அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏன் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவதையும் உண்டு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிரன் தான். சுக்கிரனோட அதிதேவதை பார்த்தோன்னா மகாலட்சுமி தாயார். அதனால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வேண்டி நம்ம வணங்கினோன்னா அவங்க அனைத்து செல்வங்களும் நம்மளுக்கு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையை பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஒரு நாள் நாரதர் போயிட்டு சனி பகவான்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, நீ பூலோகத்தில் யாரை வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் குடிக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் திருமலை பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னு சொன்னோன்னா சனி பகவானுக்கு என்ன ஆணவம் வந்தது. அதாவது நம்ம சிவலோக பட்டத்தையே வாங்கினவங்க, நம்மளை பார்த்தாலே எல்லாரும் பயந்து விடுவாங்க. நம்ம ஏன் திருமலை பட்டவங்க மட்டும் போகக்கூடாதுன்னு நாரதர் சொல்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி. உடனே போய் பார்க்குறாரு. போய் காலை உடச்சோன்னா பெருமாளோட கோபத்துக்கு ஆளாகிறாரு. பெருமாள் சனி பகவானை தூக்கி வீசி அடிக்கிறாரு. உடனே தன்னோட குற்றத்தை உணர்ந்த சனி பகவான் பெருமாள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. பெருமாளை கருணை கடலாச்சா பெருமாள் மன்னிப்பு கொடுக்குறாரு. அவன் மன்னிப்பு கொடுத்தோன்னா அவர் ஒரு கட்டளை விடுகிறாரு. அதாவது தன்னை வணங்குறவங்களை நீ எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கட்டளை விடுக்கிறாரு. மற்றும் இல்லாமல் மன்னிப்பு கொடுத்ததுனால சனிக்கிழமையை தன்னோட உகந்த நாளாகவும் ஏற்றுக்கொண்டார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.